இது வரைக்கும் நண்டே செய்ய தெரியாதவங்க, இது வரைக்கும் சாப்பிட்ணுன்னு ஆசை ஆனால் செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஈஸியாக இந்த வீடியோவை பார்த்து செய்வீங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 1.5 கிலோ நண்டு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பை போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக. நீட்டாக கட் பண்ணாதீங்க. இதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே உப்பை போட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 முழு மிளகு அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், அரை மூடி தேங்காய் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நான் 4 வெங்காயம் எடுத்தேன். ஸோ தக்காளியும் நான் 4 தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தக்காளி வதங்கிறதுக்கு மேலே உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 100 இல்லை 150 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா போட்டுக்கலாம். ஏன்னா நண்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய போட்டால் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டிருந்தேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கி போகிறத விட நம்ம வீட்டில் அரைச்சி போடுறது நல்லாயிருக்கும். தக்காளிலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப திக்காக வேணும்னா இதுவே போதும். இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கலாம். உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஓகே, நல்லா மசாலா கொதித்து வரும்போது தான் நண்டை போடணும். ஸோ நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஸோ நான் கழுவி வச்சுருந்தேன் அந்த 1.5 கிலோ நண்டை நான் ஃபுல்லாக இறக்கிட்டேன். ஓகே, ஸோ நல்லா முங்குற அளவுக்கு இருக்கணும். அது ஒரு கிண்டிட்டு உப்பு காரம்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? கரம் மசாலாலாம் போடலாமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் போடக்கூடாது. லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுட்டு கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா அருமையான டேஸ்டான ஈஸியான மெத்தடில் நண்டு வறுவல் பெரட்டல் எப்படி வேணால் சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்